ஏதாவது ஒரு அரசியல் பற்றி பேசுனேன். What? இலங்கையில் செம்மணி என்ற இடத்துல தமிழர்களை நூற்றுக்கணக்கான மக்களை புதைச்சிருக்கு. இப்போ எலும்பு கூட எடுத்திருக்காங்க. Oh my god. இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? இலங்கை போகிறப்ப நமது தமிழ் உறவுகள் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான நீதி வேண்டும். Yes? செம்மணிக்கான நீதி வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி. ஒவ்வொரு தமிழரும் குரல் கொடுக்க வேண்டும். Yes? குரல் கொடுப்பாயா? Yes. குரல் கொடுத்தால் நீ அறத்தமிழன், இல்லை என்றால் நீ சராசரி தமிழன். இனிமேல் நான் போராட்டத்தில் அதை பற்றி தானே பேசுவேன். ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி, ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி. வெரி குட், வெரி குட். அண்ணே, வேற என்ன செய்யுதுண்ணே? டேய் மக்கா, ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியா. என்னண்ணே, இந்தியாவில் ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்களாண்டா, அதனால் நம்ம தீபாவளியை சிறப்பாக கொண்டாட போகிறோம்டா. என்ன சொல்கிறீங்க? டேய், ஒவ்வொரு வீட்டுக்கு 131 ரூபா அளவுக்கு வரியை குறைச்சிட்டாங்கடா. Oh my god. என்ன சொல்கிறீங்க? அவங்க கழுத்து நெரிக்கிற அளவுக்கு வரியை போட்டு விட்டு சின்னோண்டு குறைச்சிருக்கு. அவங்களே பாராட்டிக்கிறாங்க, அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் போய் பெருசாக பேசுகிறீங்க. டேய், நம்ம தமிழகத்தில் நம்ம ஆள்றாரில் முதல்வர் அவருக்கு தன்னோட ஆட்சியை பாராட்டிக்கல. அதை What? பார்த்தது அங்கே மத்திய அரசும் காப்பீடிக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களே ஏற்றுவாங்களாம். மக்களோட முதல் அடிக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி வரி ஏற்றுவாங்களாம், இவ்வளோன்னு கொடுப்பாங்களாம். அதை வச்சு மக்கள்லாம் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணுமா? என்னடா Oh my வேடிக்கை! டாய் டாய் God. டாய், இந்த அரசியல்வாதி அடிக்க கொட்டை தாங்க முடியலடா. ஆமாண்ணே, ஆமாண்ணே, ரப்பருக்கு குறைச்சிருக்காங்க, சார்க்கலை குறைச்சிருக்காங்க. டாய், அரிசிக்கு குறைங்களா, வரலாறு மட்டும் பிரெட்டு மட்டும் குறைச்சிங்களா, அதில் என்ன பாகுபாடு? என்னண்ணே இவ்வளோ பாகுபாடு பார்க்குறாங்க? அவங்க வட இந்தியர்கள் எப்பயுமே அப்படிதான்டா. நம்ம ஒரு பாரு பார்ப்பானுங்க, அவங்க ஒரு பாரு பார்ப்பானுங்க. அவங்களுக்கு வரியை குறைச்சிவானுங்க, நமக்கு ஏற்றிடுவானுங்க. ஏன்னா இது மோசம்ண்ணே, மோசமான அரசியல்ண்ணே.